எதிர்க்கட்சிகள் வந்து கடும் அமளியில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்க தாக்கல் செய்யப்படுற மசோதாக்கள் மீது எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளி நிலை பெற்று வருது. குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக தான் அவங்க அமளியினுடைய முக்கியமான கட்சியாக இருக்குது. தேர்வு நடத்துகிற முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அராஜகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களோட எல்லா ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள். தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி வந்து 3 வருஷத்தோட முடிச்சு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு நோக்கி பிஜேபி வேகமாக போயிட்டு இருக்கிறது மட்டும் லிமிட்டேஷன்ல இந்த 543 850 ஆகுமா அல்லது மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இது வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பாராளுமன்ற நிலைக்குழுல என்ன வச்சாங்க, அதை என்ன திருத்தம் பண்ணி வைக்க போறாங்க டேபிள்ல. நதி இருக்கு அப்படின்னா உற்பத்தியாகிற மாநிலத்துக்கு வந்து உரிமை கூடையா அல்லது பாயக்கூடிய மாநிலத்தில் அதாவது கீழ்ப்பகுதியில் உள்ள உங்களுக்கு உரிமை கூடையான்னு கேட்டீங்கன்னா இது இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த பாசன பகுதியில் உள்ள ஒரு மாநிலமோ அல்லது ஒரு நாடோ இருந்தால் அவங்களுக்கு தான் உரிமை. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான பாண்டியன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து இன்று நடைபெற்று வருது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் வந்து கடும் அமளியில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்க தாக்கல் செய்யப்படுற மசோதாக்கள் மீது எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளி நிலை பெற்று வருது. இப்போ இரு அவைகளுமே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே என்ன விவகாரம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது, இல்லை எந்த மாதிரி முடிவுகள் வந்து அங்கே எடுக்கப்படும்? இப்போ மேடம், இப்போ என்ன முக்கியமான பிரச்சனை அமளி வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக தான் அவங்க அமளியினுடைய முக்கியமான கட்சியாக இருக்குது. அவங்க 2 பேருமே வந்து நீட்டில் வந்து இந்த இப்போ சமீபத்தில் போன மாதம் மே மாதம் 3ஆம் தேதி நடந்த இந்த தேர்தல் ரத்தாகி திருப்பி ஜூன் 21 வந்து மீண்டும் மறு தேர்வு வச்சு அது ரிசல்ட் வந்திருக்கு. அந்த லீக்கேஜ் இருக்குது பாருங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், அது சேல் பண்ணது, அதில் ஒரு பெரிய முறைகேடு நிறையா நடந்திருக்கு. அதில் சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. எல்லாமே அது வந்து ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அந்த நீட் குறிப்பாக வந்து மெடிக்கல் மருத்துவத்துக்கு வந்து ஒரு 21 லட்சம் பேர் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே எழுதுகிறாங்க. அதில் வந்து ஒரு 10,000 சீட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து எழுதுகிறவங்க எண்ணிக்கை கூட, அதுக்கு அந்த தேர்வு நடத்துகிற முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அராஜகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களோட எல்லா ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள், அவங்களோட அணிகலன்கள் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு டார்ச்சராக இருக்கும். ஒரு நிமிஷம் லேட்டாக, ஒரு செகண்ட் லேட்டாக வந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த பேரில் வந்து இது நடக்கும். ஆனால் வடநாட்டில் வந்து குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே கோச்சிங் சென்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அங்கேருந்து தான் சீட்டு வந்து குறிப்பாக அரசு கல்லூரிக்கு இந்த மாதிரி போகிறாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோச்சிங் சென்டரோட முக்கியமானவங்கலாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த நீட் தேர்வு நடத்துகிற அந்த ஏஜென்சியை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஊழல் வந்து கடந்த 17 வந்த காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா இதில் வரும், வெளில தெரியாது. ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தொடர்ந்து பக்கத்தில் அப்படியே நீட்டில் அந்த செலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து நேர்மையாக எழுதுறது வந்து அங்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் விற்கிறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 5-6 வருஷமாகவே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த போன வருஷமும் நடந்துச்சு. இந்த வருஷம் உச்சகட்டமாக போய் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி தேர்வே ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அவ்வளோ பேர் எழுதி கிட்டத்தட்ட ரிசல்ட் வர நேரத்தில் ரத்தாகிட்டு திருப்பி ஒரு தேர்தல் ஜூன் 21 நடந்து இப்போ வந்திருக்கு தேர்தல் வந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முந்தைய அந்த ரிசல்ட்டும் வந்து இப்போ அதனோட கட் ஆஃப் மார்க்கும் வந்து போயிட்டுருக்கு. இல்லை கட் ஆஃப் மார்க்லேயே இந்த தடவை தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் போயிடுச்சு. அதனால் பல பேருக்கு கிடைக்கலங்கிற கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் பாராளுமன்றம் நடக்கும்போது பொதுவாக வந்து இந்த விஷயத்தை வந்து குரல் எழுப்புகிறாங்க. குறிப்பாக காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக அமளி காலையிலேருந்து பாராளுமன்றத்தை நடக்கக்கூடாத அளவுக்கு அந்த அமளி போகுது. அது சரியா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அது சரி. அந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கான இது வந்து அந்த 0 அவர் வச்சு கொஸ்டின் அவர் வச்சு அதில் கேள்வி கேட்கணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து இப்போ திமுகவோ இல்லை காங்கிரஸோ எப்படி சொல்லுதுன்னா இருக்கிற 543
அதில் வந்து 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, நாங்க ஆதரவு கொடுப்போம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. திமுக நிலைப்பாடு வந்து தெளிவாக இருக்குது. அதில் மற்ற எதிர்க்கட்சியும் அப்படி தான் இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் அந்த மாதிரி உள்ள எதிர்க்கட்சியும் அப்படி தான் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய எனக்கு சிக்கல் இருக்க மாதிரி இல்லை. இவங்க என்ன பிஜேபியில் என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த மகளிர் இடஒதுக்கீடுலையும் இந்த தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அதாவது சரியான நம்பர் வந்து 50% மேலே, ஏற்கனவே 543 50 இருக்குனாக்கா அதுலேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும், ஏன்னா மக்கள் தொகை 2011 வச்சு எடுத்தால் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கெல்லாம் வந்து மிக அதிகமாக போயிடும். தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும், இருக்கிற சீட்டே குறைஞ்சிரும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன இப்போ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா, இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40ன்னா இதில் 50% 20 வச்சு 60 அல்லது 59 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் வரல. இதுக்கு நடுவில் போன தடவை தோற்ற பிறகு என்ன பண்ணுறாங்க, அது நிலைக்குழுக்கு போய் அந்த விஷயத்தில் வந்து சில திருத்தங்கள் வந்து வச்சு இந்த பாராளுமன்றத்தில் வைக்க போகிறாங்க. ஆனால் திருத்தங்கள் என்னங்கிறது இதுவரை வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் திருத்தங்கள் வந்த பிறகு தான் திமுக அதில் வந்து நிலைப்பாடு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில். ஆனால் இது ஒருவேளை இந்த 850 வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்பயுமே அந்த 50% வச்சாலுமே வடநாட்டுக்கு வந்து அதிகமாக போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்க உதாரணமாக 80 சீட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். அதில் 50%னாலே 120 ஆகிடும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் 50% பிரச்சனை. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணிங்கன்னா, அங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது வந்து கடந்த ஒரு 30 வருஷமாக நடக்கலை. இல்லை. அப்போ அதனால என்ன ஆகிடும்னா, நமக்கு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப குறையும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லாருக்குமே குறையும். அப்போ குறையிறதுனால தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து இல்லாமல் போயிடும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலத்திலேருந்து எந்த எம்பியும் பிஜேபிக்கு ஜெயிக்கலைன்னா கூட அவங்க ஆட்சி பண்ணிடுவாங்க. இது ஒரு மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இது வந்து அவங்களுக்கு ஆளும் வர்க்கத்துக்கு, குறிப்பாக வந்து பிஜேபிக்கு இதை தெரியாமல் இதனுடைய பின்விளைவை பற்றி கவலையே படாமல் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தினால தான் என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ முழுக்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன திருத்தம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தலை இதுவரை. சட்ட அறிமுகம் பண்ணும்போது வெளிப்படுத்தி ஆகணும். அது எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே இவங்க நீட்டுக்கு இன்னொரு விஷயம், நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்பெஷல் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா வந்து மேகதாது அணை கட்ட விரும்புது. அதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. எந்த அனுமதியும் இல்லாமல். அது ஏன் அப்படி? அதில் முக்கியமானது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நதி இருக்குது அப்படின்னா உற்பத்தி ஆகிற மாநிலத்துக்கு வந்து உரிமை கூடையா அல்லது பாயக்கூடிய மாநிலத்தில், அதாவது கீழ்ப்பகுதியில் உள்ளவங்களுக்கு உரிமை கூடையான்னு கேட்டிங்கன்னா, இது இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த பாசன பகுதியில் உள்ள ஒரு மாநிலமோ அல்லது ஒரு நாடோ இருந்தால் அவங்களுக்கு தான் உரிமை. இவங்களை கேட்டுக்கிட்டு தான் அங்கே எதுவும் செய்யணுமே ஒழிய, நான் மேலே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவன் தண்ணியை நிப்பாட்ட முடியாது. இது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா வேறு லெவல். நம்ம மாநிலத்துக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே 2 மாநிலமாக இருக்கிறதுனால இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே காவேரிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போய் தீர்ப்பாயம் அமைச்சு, அந்த தீர்ப்பாயத்தில் எவ்வளோ டிஎம்சி தண்ணி எந்தெந்த மாதம் எவ்வளோ கொடுக்கணும் இவ்வளவும் அதில் போட்டாங்க அந்த உத்தரவு. அந்த உத்தரவை அமல்படுத்துறதுக்கு வாரியம் அமைக்கணும். ஆனால் வாரியம் அமைக்காமல் ஆணையம் அமைச்சிட்டாங்க. இப்போ ஆணையம் அமைச்சதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒழுங்காற்று குழுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஒழுங்காற்று குழுலையும் ஆணையத்திலையும் எந்த முடிவும் எடுக்கிறது கிடையாது. மே மாதம் எவ்வளோ டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஜூன் மாதம் எவ்வளோ கொடுக்கணும், ஜூலை மாதம் எவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. எதையுமே கர்நாடகா வந்து கண்டுக்கிறதில்ல. இந்த ஆணையத்துக்கு மரியாதை இல்லாதனால, ஒழுங்காற்று குழுக்கும் அந்த எந்த உத்தரவு போகிறதுக்கும் அதிகாரம் இல்லாதனால எதுவுமே செய்ய முடியல. அப்போ அதுக்கு நடுவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் ஒரு பார்டரில் உள்ள அந்த மேகதாதுங்கிற ஒரு இடத்துல அணையை கட்ட முயற்சி பண்ணுறாங்க கர்நாடகா. இந்த அணையை கட்டிட்டா இந்த ஏற்கனவே தீர்ப்பாயம் கொடுத்த உத்தரவு எல்லாமே அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. தண்ணியை நிப்பாட்டிக்கிட்டு இந்த வந்த தண்ணி, அதாவது மழை பெஞ்சா வருது பார்த்திங்களா, அதையும் இங்கே நிப்பாட்டிடுவாங்க அந்த பார்டரில். அது வந்து மிக தவறான விஷயம். ஒரு நாட்டுக்குள்ளே இப்படி இருக்கிறது வந்து குறிப்பாக 2 தேசிய கட்சிகளும் தோத்துருச்சு, தேசியமே தோத்துருச்சுங்கிற அளவுக்கு நான் இதில் குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன்னா இந்த காவிரி தண்ணிங்கிறது முழுக்க தமிழ்நாட்டுக்கு உரிமை உள்ளது. அந்த இடத்துல மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்களோட கருத்து. ஏன்னா பாசனத்துக்கு மட்டும் இல்லாமல் பல மாவட்டத்துக்கு குடித நீராகவும் பயன்படுது இந்த தண்ணி. அதுதான் முக்கியம். சென்னை வர நீங்கள் வீராணத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து வர்ற தண்ணி தான் வீராணம் குடிநீர் திட்டம். அப்போ அது வர சென்னை குடிநீர் வர காவேரியோட பங்கு இருக்குது.
மழை பெஞ்சதான் தண்ணி வருங்கிற ஒரு மோசமான ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அமுல்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த எனக்கு பிடிக்கல. அப்போ இந்த வந்து நீதிமன்ற சிஸ்டத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இருக்குது. அதையும் மீறி கர்நாடகா வந்து மேகதாதுல அந்த இடத்துல அணையை கட்டணும்னு நினைக்குது. அதுக்கு திமுக, ஏன்னா திமுகவுக்கு மட்டும்தான் எம்பிக்கள் வந்து ராஜ்யசபாலையும் இதுலேயும் கூட. அதனால் அவங்க வந்து கட்டுமாமலையில் வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து எதிர்க்கட்சியை பொறுத்தவரை கரெக்டான விஷயம். பிஜேபியை பொறுத்தவரை இந்த மாதிரி அமளி இருக்கும்போதே இப்போ ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மசோதானா, சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள் வந்து 34லேருந்து 38 இருக்கணும் அப்படிங்கிறத அதை தாக்கல் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைவேறலை. பட் அது எல்லாம் இந்த அமளியிலேயே சிலது நிறைவேறணும் அதில் வந்து. ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டீலிமிட்டேஷனில் இந்த 543 850 ஆகுமா, அல்லது மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இது வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பாராளுமன்ற நிலைக்குழுவில் என்ன வச்சாங்க, அதை என்ன திருத்தம் பண்ணி இங்கே வைக்க போகிறாங்க டேபிளில் அப்படிங்கிறது வச்ச பிறகு நமக்கு தெரியும். அதுவரை நம்ம எந்த நிலைப்பாடும் நம்ம எடுக்க முடியாது. அது ஒருவேளை 50% அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து 40னா இன்னும் ஒரு 20 சீட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னா, இப்போ இருக்கிற நிலைமையே அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வடநாட்டுக்கு அதிகமாக இருக்கிறதுனால 29 தேர்தலில் வந்து பிஜேபிக்கு வந்து தென்னாட்டோட எந்தவித எம்பியும் பற்றி கவலைப்படாமல் வடநாட்டில் மட்டும் ஜெயிச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து தென்னாட்டை குத்தகை கொடுத்துட்டாங்கன்னு நான் தைரியமாக சொல்றேன். இல்ல நேத்து வந்து மத்திய அரசு சார்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளில தான் வந்திருக்கிறாங்க. ஆமா. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் வந்து வெளியில வந்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து எப்படி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கும்? எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்படி நீங்க எடுக்க முடியும்? நல்ல கேள்வி தான். என்ன காரணத்தினால நான் இது சொல்ல வர்றேன்னாக்கா, நீங்க கேரளாவுல வந்து இப்போ வந்து இந்த 24 நடந்த 3 முக்கியமான தேர்தல்ல மேற்கு வங்காளத்தில கம்யூனிஸ்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அழிக்கப்பட்டுள்ளதுன்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தால் பிரச்சனை இல்லை. 20 திரிணாமுல் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பிஜேபிக்கு இப்போ கட்சி தாவல் சட்டத்தைப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக தனி அணியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஆம் ஆத்மியிலேருந்து 7 எம்பி டெல்லியிலேருந்து பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் 6 எம்பி உத்தம் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தலைமையிலேருந்து உள்ள எம்பியை சிண்டே பிரிவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. சிண்டே பிரிவுங்கிறது பிஜேபிக்கு ஆதரவான பிரிவு. அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ எம்பியை கொண்டு வந்து வச்சுருக்கிறது காரணமே இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு காரணம் முக்கியமானது. மகளிர் இடஒதுக்கீடு 2வது. 3வது முக்கியமானது ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்த பாராளுமன்ற தேர்தலையோ அல்லது அடுத்ததுலையோ வைக்கிறதுக்காக திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வடநாட்டு எம்பிக்கள் மட்டுமே அப்போ எங்கே கொடுத்துருக்காங்க? மேற்கு வங்காள கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணிவிட்டு காங்கிரஸை கொண்டு வர வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் பட்டு தமிழ்நாட்டில் திமுகவை வெளில தள்ளியிருக்காங்க. அப்போ எல்லா மாநில கட்சியும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அகிலேஷ் யாதவ் மட்டும் ஆட்சியில் இல்லை, அவர் மட்டும் டஃப்பாக கொடுத்துட்டு இருக்காரு. இப்போக்கி யூபியில், தமிழ்நாட்டில் திமுக கொடுக்கும். இது தவிர வேற எந்த அகிலேஷ் யாதவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. கட்டாயமா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 543 ஓட்டில் இப்போ ஒரு அரசியல் சட்ட திருத்தம்னாக்க 2/3 வரணும். ராஜ்யசபாலையும் 2/3 வரணும், மக்களவையிலையும் 2/3 வரணும். இப்போ 543ல் நீங்கள் 2/3ங்கிறது கிட்டத்தட்ட, அதாவது என்ன முக்கியமானதுன்னா, எவ்வளோ பேர் அந்த நேரத்தில் ஓட்டு எடுக்கும்போது மக்களவையில் இருக்காங்களோ ராஜ்யசபாவில் இருக்காங்களோ அதில் தான் 2/3. அப்போ 563 அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 2/3ன்னு வச்சிங்கனாக்கா ஹையஸ்ட்டு 360 எம்பிக்கள் ஓட்டு போட்டால் தான் மக்களவையில் ஏறும். அதில் 543ல் கொஞ்சம் பேர் குறைஞ்சி வரல அல்லது வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறதுல 2/3. அப்போ 360 கீழே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் பாஜகவுக்கும் அவ்வளோ இல்லை. போன தடவை தோற்றது காரணம் கடுமையாக எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று இருந்ததுனால தோற்று போச்சு மசோதா. இப்போ வந்து கிட்ட நெருக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன பாருங்கள், மேற்கு வங்காளம், டெல்லி, அப்புறம் மகாராஷ்டிராவில் எம்பி எல்லாம் கொண்டு வந்ததுனால இப்போ கிட்ட நெருக்கிட்டாங்க. யாரையா ஒரு எதிர்க்கட்சி வந்து வெளிநடப்பு செய்ய வச்சாலோ அல்லது
வேறு மாதிரி மாற்றி ஓட்டு போட வச்சாலோ அவங்கள வந்து திருப்பி ஜெயிச்சிருவாங்க மக்களவையில். மாநிலங்களவையும் இந்த பிரச்சனை. மாநிலங்களவை தான் நான் சொன்ன எம்பிக்கெல்லாம் வந்து மாற்றி வச்சுருக்கு. அதுலேயும் சில பேரை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து 118 என்னமோ நினைக்கிறேன் பிஜேபிக்கு. அவங்களுக்கு வேண்டியது 160. அங்கே 245 என்னமோ நினைக்கிறேன். அதில் 1/3 சாரி 2/3. அதுலேயும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ அதில் தான் 2/3. அந்த 2/3 படி பார்த்திங்கன்னா இவ்வளோ எம்பி இருக்கணும். அங்கேயும் குறைச்ச. ஆனால் முயற்சி பண்ணுறாங்கன்னா சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒரு அடிப்படையில் பண்ணலாம். இல்லது இன்னொரு வழி இருக்குது. 2 அவையும் ஒன்றா கூட்டி வச்சு அதுலேயும் வச்சு மொத்தமாக எடுத்து இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை அதை செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த முதல் 2 முறை, ஒரு முறை 2 முறையிலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாநில சட்டசபையிலையும் இந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு தான் இது வரும். ஆனால் இது எல்லாமே 27, 28க்குள்ளே முடிச்சுட்டு 27 நடக்கிற ஓபி எலெக்ஷனையும் கூட நடத்தாமல் கொண்டு போய் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி வந்து 3 வருஷத்தோடு முடித்து 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரதுக்கான வாய்ப்புக்கு நோக்கி பிஜேபி வேகமாக போயிட்டு இருக்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, மாநிலங்களவை பொறுத்த மட்டும் திமுகவோட பங்கு இல்லாமல் அங்கே சட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்படாது அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் ரொம்ப சொல்கிறது ரொம்ப சரி. ஆமாம், அவங்களுக்கு 8 எம்பி இருக்குது மாநிலங்களவையில். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் இருக்குது எம்பி. அவங்களுக்கும் மக்களவையில் வந்து கிட்டத்தட்ட 37 இருக்காங்க. திமுகவுக்கும் 22 இருக்குது. திமுகவிலேருந்து அந்த சின்னத்தில் நின்று ஜெயித்தவங்களே 22 பேர். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இன்றைக்கி நடக்காது. அநேகமாக இதனுடைய கண்டினியூஷனில் நடக்கும். இந்த இதில் வந்து மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரும்போது கடுமையான எதிர்ப்பு வந்து திமுக தெரிவிக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, திமுக வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கும், பாஜகவோட இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக, தாவேகா இவங்களை சேர்ந்தவங்களாம் சிலர் வந்து சொல்லி வராங்க இல்லையா? இந்த இந்த நிலைப்பாடு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுக இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. காங்கிரஸ் வெளில போயிருக்கு. இப்படி இந்தியா கூட்டணியிலேருந்து கூட அவங்க இப்போ இன்னைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற வளகாலத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக இல்லைங்கிற நிலைப்பாட்டை வந்து வெளிப்படையாகவே எங்க தெரிவிச்சிருக்கு. நானே பல தடவை சொல்லியிருக்கேன். திமுக வந்து இனிமேல் இந்தியா கூட்டணியில் இருக்காது. என்னை போன்றவர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து அந்த கருத்துலாம் அதிகமாக இருக்காங்க. அதனால் அது தவறு இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த கொள்கையில் தமிழ்நாட்டு மாநில உரிமை சம்மந்தமாக எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்தாலோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி மக்களவையிலையோ அல்லது மாநிலங்களவையிலையோ பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலைக்கு முயற்சிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த வாய்ப்பே என்னை பொறுத்தவரை 99% 100% கிடையாதுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இது அடிப்படை கொள்கை திமுகவுக்கு. ஏற்கனவே பிஜேபியோட அலையன்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் வேறு. அந்த கருணாநிதி இருந்த காலகட்டம் அதெல்லாம் வேறு. இப்போ இருக்கிறது வேறு. அப்போ இன்றைக்கே திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி தவறை செய்ய மாட்டார். அது வந்து ஒரு மிகப்பெரிய தற்கொலை முயற்சி ஆகிடும். அதுக்கான நெரேட்டிவை இங்கே உள்ள வலதுசாரிகளும் மற்ற இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கட்சிகள் சில பேரும் அதை வந்து அந்த முத்திரையை குத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக சட்ட மசோதாவில் வந்து என்னென்ன திட்டங்கள் நிறைவேறப்பட போகுது, இதுக்கு திமுக வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகுது, அதோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.